ஸோ ஹாய் கைஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா சின்ன ஐடியா. இது என்ன பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிப்போம். அதாவது நம்ம சைக்கிளுக்கு வந்து பிரேக் லைட் வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ அது எப்படின்னு தாங்க இதில் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி செஞ்சோம், அதுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு, ஸோ அது எல்லாமே வந்து பார்ப்போம் கைஸ். ஸோ இருங்க. ஸோ ஓகே கைஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸோ எதுக்கு இதை நம்ம வந்து பண்ணோன்னா, நம்ம வந்து சைக்கிள் வந்து நம்ம பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் பைக் மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசை. பட் ஆனால் பைக் ஓட்டணும்னு ஆசை, பட் ஆனால் இப்போ வந்து முடியாது. ஸோ அதுக்காதாங்க. ஸோ இது ஒரு சின்ன மாடிஃபை. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதோடய பொருட்கள், அதுக்கு நான் வந்து எவ்வளோ காஸ்ட்டு செலவு பண்ணேன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ஹெச்டபிள்யூ பேட்ரி ஒன்று மாட்டிக்கேன். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து லைட்டு போட்டு தாங்க சேர்க்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ராத்திரி தான் இந்த லைட்டோட ஃபுல் பவர் தெரியும். ஸோ அதனால தான் ராத்திரியில் எடுக்கிறேன். அப்போல்லாம் வந்து வெளிச்சம் வேணுங்கிறக்கா லைட்டோட எடுக்கிறேன். ஸோ ஓகேவா, இந்த ஹெச்டபிள்யூ பேட்ரியே. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹை வாட் வந்து ஹெச்டபிள்யூ பேட்ரி வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அது ஏன்னு சொல்கிறேன். இது வந்து நம்மளுக்கு இந்த அடாப்டரோடு சேர்த்து வந்து 25 ரூபா வந்துச்சு கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நம்ம வந்து 12 வாட்ஸ் டிசி லைட் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து 3 இது இருக்கும். நான் வந்து அதை வந்து ஒரு கவரால் சுற்றி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருங்க, இப்போ நான் இதை பிடிச்சேன்னா பைக்கில் உள்ள மாதிரி ஈவனாக தெரியும். பட் ஆனால் ஏன்னா இது வந்து நான் வந்து கவரில் சுற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் ரொம்ப இல்லாமல் லைட்டாக சுற்றி வச்சுருக்கேன். இதுவே நான் சுற்றி வைக்கலைன்னா நம்மளுக்கு வந்து எப்படின்னா 3 லைட்டு வந்து தனியாக தெரியும். அதை வந்து அவ்வளோக்கு நல்லா காமிச்சு நான் கவர் சுற்றி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 12 வாட்ஸ் வந்துச்சு. இது வந்து எனக்கு 30 ரூபா. ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சேர்த்து எவ்வளோ? ஸோ 25 30னா 55 ருபீஸ் வந்துச்சு கைஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயர் கைஸ். ஸோ ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே வச்சுருந்தோம். ஸோ நான் வந்து ஏற்கனவே ஒயர் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து நான் வந்து அவ்வளோ ஒயர் யூஸ் பண்ணல. இந்த ஒயர் எவ்வளோ போடலாம்? 5 ரூபா போடுவோமா 10 ரூபா போடுவோமா எனக்கே தெரியலையே கைஸ். ஒரு 5 ரூபான்னு போட்டுப்போமா? ஓகே, ஒரு 7 ரூபா போட்டுப்போம். ஒயர் வந்து ஒரு 7 ரூபா வந்துச்சு. அப்புறம் செல்லோ டேப் வந்து நான் வந்து செல்லோ டேப் வந்து ஒயிட் செல்லோ டேப்பு யூஸ் பண்ணிக்கேன், இந்த ரெட் செல்லோ டேப்பு யூஸ் பண்ணிக்கேன். ஸோ ஏன்னு இருங்க சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு 5 ரூபா போட்டுப்போம். யார் கேட்க போகிறான்? 67 ரூபான்னு வச்சுப்போம். அப்புறம் 2 ஊக்கு கைஸ். இதுக்கு வந்து நான் வந்து முக்கியமாக யூஸ் பண்ணது ஊக்கு. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு 3 ரூபா வச்சுப்போம். ஸோ 67னா அதிகபட்சம் 70 ரூபாலேருந்து 75 ரூபா தாங்க உங்களுக்கும் செலவாகும் அது பண்ணிங்கன்னா. ஸோ ஓகே, இது வந்து செலவு எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பேட்ரியோட மைனஸ் அண்ட் ப்ளஸ்ஸும் இந்த எல்இடி லைட்டோட மைனஸ் அண்ட் ப்ளஸ்ஸும் பார்த்து வச்சுட்டேன். ஸோ ஓகேவா. ரெட்டு வந்து ரெட்டு ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸ்ஸு. ஸோ நான் வந்து இங்கிட்டு பிளாக்கும் அங்கிட்டு ரெட்டும் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கனக்குள்ளக்கா இந்த பாசிட்டிவ் ஒயரை கொண்டு வந்து அங்கேக்கிங்கே செல்லோ டேப் மட்டும் சுற்றி வச்சுருக்கேன். எங்கேனா முக்கியமாக இந்த மாதிரி இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த கனெக்டரோட ஒயரும் நார்மல் ஒயரும், இந்த 2 ஒயரும் ஜாயிண்டான இடத்துல வந்து செல்லோ டேப் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் நார்மலாக போடுறேன். அப்புறம் எதுக்கு இந்த செல்லோ டேப்னா கைஸ், இது வந்து கொஞ்சம் தண்ணியிலேருந்து பாதுகாக்கும். அதுக்காக தான் இந்த செல்லோ டேப் இங்கே நல்லா யூஸ் பண்ணிக்கேன். அப்புறமேட்டு அங்கேக்கங்கே நிற்கிறக்காக இது வந்து ரொம்ப தொங்குச்சுன்னா இதை அடிபடும் ஒயருக்கு. ஸோ அதுக்காக அங்கேக்கங்கே இப்படி வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்த கம்பிக்கு கீழே ஒட்டி இங்கேருந்து கனெக்ஷன் கொடுத்து டேரெக்டாக இதுக்கு வந்து பாசிட்டிவ் கனெக்ஷன் கொடுத்தேன். நெகட்டிவில் தான் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம். அதுவும் கனெக்ஷன் கொடுத்து கொண்டு போயிட்டேங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்கு. ஸோ ஆனால் என்னென்னா பவர் பிரேக் உள்ள சைக்கிளுக்கெலாம் ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம். டிஸ்க் பிரேக் தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஓகேவா. இங்கேருந்து கொண்டு வந்து ஒரு ஊக்கு எடுத்து கைஸ், இந்த ஒயர் இருக்குல்ல, இதோட எட்ஜில் வந்து கனெக்ட் பண்ணிக்க. நான் அது வந்து எப்படி சொல்கிறது, அயர்ன் ஐட்டம்ஸ், இந்த எப்படி சொல்கிறா டக்குன்னு சயின்ஸ்லாம் தோணுது ஆனால் யாரில் எலக்ட்ரிசிட்டி வந்து இப்போ வுட்டு வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண. ஆனால் மினரல்ஸ் இந்த மாதிரி அயன் இந்த ஊக்கெலாம் எடுக்கும். ஸோ ஆணிலாம் வைக்கலாம். பட் ஆனால் தேவையில்லைன்னு தோணுச்சா நான் அதை ஊக்கு வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ ஓகேவா. இங்கனுக்குள்ளே ஒரு ஊக்கு, இந்த ஊக்கு பார்த்திங்கன்னா அசையாது, இதுவும் அசையாது. ஓகேவா. இது வந்து இந்த ஊக்கு நான் வந்து இங்கே ஸ்டேபிளாக இங்கே இருக்கிறது வந்து இந்த பார்ட் எதுவுமே அசையக்கூடாது கைஸ். அது வந்து முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு ஊக்கு வச்ச இடத்துல அந்த பார்ட் அசையக்கூடாது. இது வந்து நம்ம பேட்ரியிலேருந்து டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தது இந்த ஊக்கில். இந்த ஊக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏறி நம்ம எல்இடி லைட்டோட
நெகட்டிவ் சைடு போகும் கைஸ். ஸோ இந்த எல்இடி லைட்லேருந்து நெகட்டிவ் சைடு இதுதான் இந்த ஊக்கு. ஸோ இது ஏன் இங்கே பண்ணியிருக்கேன்னா, இப்போ இந்த இடம் இருக்கா, இது வந்து இப்போ நான் பிரேக் வந்து இங்கே நான் பிரேக் அமைக்கலை, லைட் நகரு பார்த்தீங்களா, இந்த பீஸ் வந்து நகரம். எல்லா டிஸ்க் சைக்கிளுமே யூஸ் ஆகும். ஸோ டிஸ்க்கு சைக்கிள் யாராவது வச்சுருந்தா அதுக்கு வந்து ஹோம்மேடு பிரேக் லைட் செய்யணும்னா இதை வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது டிஸ்க்கு சைக்கிள் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு சைக்கிளில் பிரேக் பிடிக்கல, இதை நகரம். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி வருது பேட்ரியிலேருந்து இந்த ஊக்கு வரையும், இதுக்கு தான் எலக்ட்ரிசிட்டியில். அப்போ இங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி இங்கே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம இங்கே பிடிக்கல, இந்த 2 ஊக்கும் டச் ஆகும். ஓகேவா, அப்படி டச் ஆச்சுன்னா இதில் இருக்க நெகட்டிவ் சார்ஜு இந்த ஊக்கு வழியாக போய் ஒயர் வழியாக இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் பிரேக்கை பிடிச்சிட்டேன், டச் ஆகுதா, மேலே லைட் எரியுது. அவ்வளோதாங்க, சிம்பிள் கான்செப்ட். ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்க்குறவங்களும் இதே மாதிரி தான் வைக்கணும்னு இல்லை. உங்களுக்கு எப்படின்னா ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஊக்கு எடுத்தோம்னா நீங்கள் மாட்டுற ஒரு ஊக்கு அந்த ஊக்கம் அசையக்கூடாது, அது இருக்கிற இடமும் அசையக்கூடாது. ஓகேவா, இன்னொன்று அசைஞ்சா இந்த ஊக்கை போய் டச் பண்ணணும், அந்த ஊக்கு அந்த மாதிரியான ஒரு இடத்துல வச்சுக்கணும். ஸோ அதனால தான் நான் இங்கே வச்சுருக்கேன், புரியுதா, இந்த இங்கே தெரியுது பார்த்துங்க. இது வந்து நம்ம பிரேக் பிடிக்கல மேலே ஏறும். இந்தா இப்போ நான் பிரேக் பிடிக்கல ஏறுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஏறும். அது வந்து நீங்கள் வந்து கரெக்ட், ஆனால் இந்த இடத்துல வச்சா கொஞ்சம் செல்ல டேப் வந்து நிற்காது சரியாக, அதே வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது அவ்வளோ ஸ்டேபிளாக நிற்காது, ஏன்னா இது கரெக்டாக நின்னாதான் இங்கே போய் டச் ஆகலை, இங்கே லைட் எரியும். ஓகேவா, இப்போ இந்த ஊக்கு இப்போ இப்படி இருக்கா, இதை நான் வந்து கொஞ்சம் இந்த சைடு தள்ளி வச்சுறேன். இப்போ நான் இதை இப்போ நான் வந்து பிரேக் வந்து பிடிக்கிறேன், ஆனால் இங்கே வந்து ஊக்கு டச் ஆகலை, உங்களுக்கு தெரியுதா கேப்பு, அப்போ இங்கே லைட் எரியாது. இதுவே இப்போ நான் கொஞ்சம் வந்து இங்கே தள்ளி வைக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் பிரேக்கு பிடிச்சா இது டச் ஆகும், மேலே லைட் எரியும். இதாங்க கான்செப்ட். ஸோ இப்படி தான் நம்ம சைக்கிளுக்கு வந்து பிரேக் லைட் ரெடி பண்ணோம். ஸோ ஓகேவா, பார்த்துட்டிங்களா. ஸோ நீங்கள் யாராவது டிஸ்க் லைட் வச்சுருந்தாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தாலோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து வைக்க ஆசைப்பட்டால் வைக்கலாம். ஓகேவா, ஸோ அப்புறம் நான் ஏன் இங்கே வந்து நார்மல் செல்லட்டை யூஸ் பண்ணிக்கேன்னா, லைட் ஏரியாவில் இங்கே சிவப்பு இருந்தால் அவ்வளோக்கு நல்லா இருக்காது, அது வந்து அவ்வளோக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இங்கே நார்மலும், இந்த இடத்துலலாம் தண்ணி பற்றக்கூடாதுங்கிறனால தான் ஒயரில் வந்து இந்த ரெட் செல்லோ டேப்பையும் யூஸ் பண்ணிக்கேன். ஓகேவா, ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ஸோ இதுதான் நம்மளோட இது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்குன்னா நல்லா தெரியும். ஸோ இது வந்து யாராவது சைக்கிள் வந்து இப்போ வேலைக்கு எதாவது போகிறது இல்லை ஸ்கூலுக்கு நம்ம வந்து போகிறோன்னா காலையில் போய்ட்டு சாயங்காலம் வந்துடும். ஸோ நைட் டயத்தில் யாராவது ட்ரைவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ, இந்த மாதிரி சைக்கிள் மாடிஃபை பண்ண வீடியோ நம்ம சேனலில் இனி வந்தாலும் வருங்க. ஸோ நல்லா வந்தாலும் வரும். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இது நம்மளுக்கு இல்லை உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் பார்க்குறக்கு. ஓகேவா, ஸோ டாட்டா பை பை, see you guys. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.